ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசி நேயர்கள் அனைவருக்குமே இந்த மே மாதம் 12ஆம் தேதியானது பௌர்ணமி நடக்கிறதுக்கு. இந்த பௌர்ணமிக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் சில பல மாற்றங்கள் எல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த விஷயங்கள்லாம் என்ன, மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது, ஏதாவது கெட்ட விஷயம் நடக்கிற மாதிரி இருந்தால் அதை தடுக்கிறதுக்கு நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை பரிகாரம் மாதிரி செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தாங்க நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஸோ இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக கண்டிப்பாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் முருகனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. இந்த சமயத்தில் நீங்கள் அந்த கடவுளை நினைத்து இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே முருகப்பெருமான் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு என்ன விதமான மாற்றங்கள் எல்லாம் இந்த காலகட்டம் ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். விருச்சிக ராசி நேயர்கள் சாதாரண வகையான மக்களாக இருக்க மாட்டாங்க. அவங்கள சில பேர் நேசிப்பாங்க, சில பேர் வெறுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மர்மமான மனிதர்கள் பிடித்தால் விருச்சிக ராசிக்காரர்கள் தான் ஏற்ற தீர்வுங்க. ஒரு விருச்சிக ராசிக்காரரை உங்களுக்கு பிடித்து விட்டால் நீங்களும் ஸ்பெஷல் தான். சற்றென குழப்பமான நடத்தைகள் அவர்களிடம் இருந்தாலும் கூட இவர்கள் ஆழமாகவும் தீவிரத்தன்மையுடனும் மற்றவர்களை நேசிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர்களின் நேர்மையை நீங்கள் எப்பொழுதுமே சந்தேகம் படவே வேண்டாம். அந்தளவுக்கு ரொம்பவே உண்மையாகவும் விசுவாசமாகவும் இவங்க காணப்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் விருச்சிக ராசிக்காரர்கள் காதல் முறிந்துவிடுமோ என்று கொஞ்சம் பயப்படுவாங்க. அதனால்தான் காதலை வெளிப்படுத்த அவங்க தயங்குவாங்க. இருப்பினும் கூட அவர்கள் உங்களை நம்பினால் ஒருபோதும் பின்வாங்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கூர்மையான அறிவு உண்டு. அவர்களின் நகைச்சுவை புத்திசாலித்தனம் மற்றும் நேர்மையோடு சேர்ந்து வெளிப்பட்டால் எல்லோரும் விரும்பும் காமெடியாக அமையும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் நீங்கள் எழுதில் புண்படக்கூடிய ரகமாக இருந்தாலுமே விருச்சிக ராசிக்காரரை நேசிப்பது உங்களுக்கு கடினமாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா அவங்க மனதில் உள்ளதை அப்படியே பேசிவிடுவாங்க. அவர்கள் பேசும் சில சமயங்கள் அதிர்ச்சியூட்டும் வகையிலையும் சில சமயங்களில் கட்டுப்பாடற்ற சிரிப்பையும் ஏற்படுத்தலாங்க. எனவே இதையெல்லாம் புரிந்து கொள்ள உங்களுக்கு நல்ல நகைச்சுவை உணர்வு வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. உங்களுடைய ரகசியங்களை ஒருபோது வெளிப்படுத்தாத நம்பிக்கைத்தன்மையை நீங்கள் விரும்பினா விருச்சிக ராசிக்காரர்கள் தான் உங்களுக்கு ஏற்றவர்கள். அது மட்டும் இல்லாமல் விருச்சிக ராசிக்காரர்களின் நம்பிக்கையை பெறுவது மிகவும் கடினம். மேலும் அவர்கள் தங்களது தனிப்பட்ட வாழ்க்கையை அதிகமாக அலசும் நபர்களாக இருப்பாங்க. அவர்களோடு நீங்கள் பகிர்ந்து கொள்ளும் ரகசியங்களை தங்களது மரணம் வரை பாதுகாப்பாங்க. ஆனால் நல்ல விசாரணை திறன்கள் இவங்க கிட்ட இருப்பதால் அவர்களிடம் இருந்து ரகசியங்களை மறைப்பது அப்படிங்கிறது கடினமான ஒரு விஷயமாக தான் இருக்கக்கூடுங்க. மேலும் விருச்சிக ராசிக்காரர்கள் மர்மமானவர்கள். அமானுஷ்யம், குற்றம் மற்றும் இறப்பு போன்ற விஷயங்களை ஆராய்வதில் ஆர்வம் அதிகமாக இவங்ககிட்ட இருக்கும். இவங்க முடிந்தவரை தங்களது விஷயங்களை தங்களுக்குள்ளேயே வைத்துக் கொள்வாங்களாம். அது மட்டும் இல்லாமல் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் தங்களது ஆழ் மன எண்ணங்களை பற்றி அர்த்தமுள்ள உரையாடல்களை தான் விரும்புவாங்க. தேவையில்லாதவற்றை பேசவே மாட்டாங்க. தேவையான விஷயங்களை மட்டும்தான் அவங்க பேசுவாங்க. அவர்கள் ஆழமற்ற மற்றும் அர்த்தமற்ற உரையாடலை வெறுக்கக்கூடிய நபர்களாகவும் இவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. ஒரு விஷயம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பிடித்தால் அதில் அவர்கள் எப்படியாவது ஒரு வழியை கண்டுபிடித்து விடுவார்கள். தாங்கள் அடைய விரும்புவதை அவ்வளவு எளிதாக விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதே சமயத்தில் தோல்வியும் அடைவாங்க. ஆனாலுமே எப்படியாவது அதை செய்ய மற்றொரு வழியை கண்டுபிடிக்க உறுதியுடையவங்களாக இருப்பாங்க. இப்படிப்பட்ட அன்பர்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்னென்ன விதமான சிறப்பான பலனெல்லாம் அடைய போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி தாங்க நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக உங்ககிட்ட சொல்ல போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக கண்டிப்பாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மாத கிரக நிலையை ஆராய்ந்து பார்க்கும்போது மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசியை குரு பகவான் பார்க்கிறாரு. எனவே இதனால் குரு பார்க்க கோடி நன்மை என்பதற்கேற்றவாறு எல்லா வழிகளிலுமே இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு நன்மையான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். முன்னேற்ற பாதையில் அடி எடுத்து வைப்பீங்க. அதில் எந்த ஒரு மாற்று கருத்துகளும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுதுங்க.
மேலும் செவ்வாய் நீச்சம் பெற்றாலுமே அது ராசிநாதனாக மட்டுமல்லாமல் அது 6ஆம் இடத்திற்கு அதிபதியாகவும் இருப்பதால் விபரீத ராஜயோகம் அடிப்படையில் எண்ணற்ற நல்ல மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். மேலும் சுக்கிர பகவான் பரிவர்த்தனையாக இருக்கிறாரு. இதனால் உங்களுடைய ராசிக்கு 5வது இடத்திற்கு அதிபதியாக குருவும் 7வது இடத்திற்கு அதிபதியாக சுக்கிரனும் பரிவர்த்தனை பெறுவதன் மூலமாக மிகுந்த நன்மைகள் வருங்க. குறிப்பாக பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வலிமை அடைவதால் பூர்வ புண்ணியத்தின் பலனாக உங்களுக்கு என்னவெல்லாம் கிடைக்க வேண்டுமோ அவை அனைத்துமே எந்த ஒரு தடை தாமதமே இல்லாமல் கூடிய விரைவில் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் சொத்து பிரச்சனைகள் சுமூகமாக முடியும். கல்யாண வாய்ப்புகள் கைக்கூடி வரும். தொழிலில் புதிய பங்குதாரர்கள் வந்து இணைந்து பொருளாதார வளர்ச்சிக்கு வழி வகுத்து கொடுப்பாங்க. இதனால் நீங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக கண்டிப்பாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் மங்கள ஓசை மனையில் கேட்க வாய்ப்பு உண்டாகும். கடை திறப்பு விழா, கிரக பிரவேசம் போன்ற சுப காரியங்களும் நடக்கப் போகுது. மேலும் கும்ப ராசியில் ராகுவும் சிம்ம ராசியில் கேதுவும் சஞ்சரிக்கிறாங்க. இதனால் உங்கள் ராசிக்கு 4வது இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய ராகுவால் நல்ல பலன்கள் கிடைக்கும். மேலும் வளம் யாவும் சேரும். பூர்வ இடத்திலோ வாங்கிய இடத்திலோ அதிக விலை கேட்டு வருவார். அதை விற்றுவிட்டு அதில் வரும் லாபத்தை கொண்டு புதிய வீடாக வாங்கலாம் அல்லது வீடு கட்ட குடியேறலாம் என்று யோசிப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் தந்தையின் உடல்நலத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. கேதுவின் ஆதிக்கத்தால் உத்தியோகத்தில் இருந்து வந்த சுய தொழில் தொடங்கிய முயற்சிகளில் ஆர்வம் காட்டுவீங்க. அலைச்சல் கொஞ்சம் அதிகரித்தாலும் கூட ஆதாயம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரு மடங்காக கிடைக்க போகிறதுனால நீங்கள் ரொம்ப சந்தோஷகரமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் மேசராசிக்கு புதன் பகவான் சென்றிருக்காரு. மேலும் 8வது இடத்திற்கு அதிபதியான புதன் 6ஆம் இடத்திற்கு வரும் இந்த நேரம் உங்களுக்கு அற்புதமான நேரமாக கண்டிப்பாக இருக்க போகுது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்துகளும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு விபரீத யாஜ யோகம் அடிப்படையில் நீங்கள் நினைக்க இயலாத அளவிற்கு யோகங்கள் வரப்போகுது. புத ஆதித்ய யோகமும் இருப்பதால் கல்விக்காகவோ கலைத்துறை சம்பந்தமாகவோ நீங்கள் எடுத்த முயற்சியில் வெற்றி உண்டாகும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு அதிகார அந்தஸ்தை பெறும் வாய்ப்பு கிடைக்கும். மேலும் பொது வாழ்வில் இருக்கக்கூடியவங்களுக்கு மக்கள் செல்வாக்கு அப்படிங்கிறது அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்குதல் அனைத்துமே சீராகும். அதே போல் சித்திரை மாதம் 28ஆம் தேதி மிதுன ராசிக்கு குரு பகவான் சென்றிருக்காரு. அதன் பார்வை வளத்தால் குடும்ப முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக உண்டாகும். கொடுக்கல் வாங்குதலில் ஒழுங்காகும். மேலும் கேட்ட இடத்துல உதவிகள் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி கிடைக்காம இருந்திருக்கும். ஆனால் இதற்கு பிறகு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நிதி பற்றாக்குறை அகல நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய முயற்சியில் வெற்றி கிடைக்கும். நீண்ட தூர பயணங்கள் பலன் தரக்கூடிய விஷயமாக இருக்கும். வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. சுப செலவு அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதிகரிக்குங்க. அது மட்டும் இல்லாமல் தொழில் வளர்ச்சி உண்டாகும். ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் பொது வாழ்வில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தீட்டிய திட்டங்கள் அனைத்தும் வெற்றி பெறும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு உயர் பதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும். கலைஞர்களுக்கு வாய்ப்புகள் வாசல் தேடி வரும். மாணவ மற்றும் மாணவிகளுக்கு பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களின் ஆதரவு கிடைக்கப்பெற்று ரொம்ப சந்தோஷகரமாக இருப்பாங்க. மேலும் பெண்களுக்கு பிள்ளைகள் வழியில் சுப செய்திகள் வந்து சேரும். நிதி நிலைமை உயர்ந்து நிம்மதி பெருமூச்சு விடுவீங்க. அதே போல் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் 3, 4, 5, 8, 9, 10. மகிழ்ச்சி தரக்கூடிய வண்ணம் வயலட் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நண்பர்களே, இந்த பதிவின் மூலியமாக நம்ம விருச்சிக ராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்ன விதமான சிறப்பான விஷயங்கள்லாம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பெற போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் என்னென்ன விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக முழுசாக உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமா நிச்சயமாக அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணுன்னு நினச்சா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும். மேலும் உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்கும்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் முருகன் துணை அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி.